நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஜோஷுவா டிவி மூலமாக அன்புடைய வார்த்தையை கேட்குறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோட வார்த்தையின் மூலமாய் பேசும்படியாக நம்ம அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நீங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்த வார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னோடும் எங்களோடும் பேசுங்க ஆண்டவரே. அடியாளை மறைத்து நீ வெளிப்படும். இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தாரும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த தன்னுடைய வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த நாளின் தேவனுடைய வார்த்தை, தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் கிருபை அளிக்கிற தேவன், நமக்கு கிருபையை கொடுக்கிற தேவன். அவருடைய கிருபையை நமக்கு ஏராளமாய் தாராளமாய் நமக்கு கொடுக்கிற தேவன். அவருடைய கிருபையினால தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த கிருபையை அவர் தரணும் அப்படின்னா நமக்கு தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம். முதலாவது நம்ம எல்லாருமே ஒரு கிருபையை பெற்றிருக்கிறோம். என்ன கிருபை? அவருடைய பிள்ளை ஆக வேண்டும் ஆகிறோம் என்றாலே அதுவே தேவனுடைய கிருபை தான். எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபை என்றாலே தகுதியற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஈவு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் அவருடைய கிருபையினாலே நமக்குள் ஒரு விசுவாசத்தை கொடுத்து அந்த விசுவாசத்தை கொண்டு நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தந்திருக்கிறார். இது தேவன் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் பாராட்டின பெரிய கிருபை. ஏன்னா இந்த ரட்சிப்புக்காக நாம் எதையுமே செஞ்சதில்லை. இந்த பாவ மன்னிப்புக்காக, இந்த மீட்புக்காக நாம் எதையுமே செய்யலை. முழுவதும் ஆண்டவர் தன்னையே ஜீவபலியாய் கொடுத்தார். அதனால அவருடைய அந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தான் நம்ம இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். வசனம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படி. அப்போ அந்த கிருபையை பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து தேவனிடத்திலேருந்து பெற்றுக்கொள்ள, ஒரு நாள் கிருபை பெற்றோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், அந்த கிருபையில் நாம் தொடர்ந்து வளர, தொடர்ந்து கிருபை அளிக்கிற தேவனுடைய கரத்திலிருந்து நம்ம கிருபைகளை பெற்றுக்கொண்டே இருக்க, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கிருபையை நம்ம அனுபவிக்க நமக்கு தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ அது எப்படிப்பட்ட தாழ்மையாக நமக்குள்ளே காணப்படணும், அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், மரியாள், நம்முடைய ஆண்டவராக இயேசுவை பெற்றெடுத்த தாயாகிய மரியாளை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மரியாளை தேவதூதன் இயேசு பிறக்க முன்னால் வீட்டுக்குள்ளே சந்திக்கிறார். சந்திக்கும் போதே அவர் சொல்கிறாரு, கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் உடனே இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லும் போதே சொல்கிறாரு, கிருபை பெற்றவள். மரியாள் கிருபை பெற்றவர்களாய் இருந்தார்கள். நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா லூக்கா 1:30 அவர் சொல்கிறாரு, தேவதூதன் மரியாளை பார்த்து, மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பார்த்தீங்களா, முதல்ல கிருபை பெற்றவளே அப்படின்னு கூப்பிடுறாரு. அடுத்து நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அப்படின்னு சொல்கிறார். கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. என்ன கிருபையை பெற்றாங்க? ஆண்டவரிடத்துலேருந்து இந்த உலகத்துக்கு மீட்பை கொடுக்க போகிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை, குமாரனாகிய இயேசுவை தன் வயிற்றிலே சுமந்து பெற்றெடுக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை, ஒரு பெரிய கிருபையை மரியாளுக்கு தேவன் கொடுத்தார். அதான் நீ கிருபை பெற்றாய் அப்படின்னு சொல்றார். அப்ப கிருபை பெற்றாய் என்று சொல்லி மரியாள் இடத்துல நிறைய காரியத்தை ஆண்டவர் பேசுறார். அடுத்து லூக்கா 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல, மரியாள்
இப்போ எலிசபெத்தை இப்போ யோவானுடைய தாயாகி எலிசபெத்தை சந்தித்து அவங்கள போய் வாழ்த்துறாங்க. அதுக்கு பிறகு மரியாள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பேசுகிறாங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த கிருபை எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அப்போ தன்னை குறித்தான் மரியாள் சொல்கிறார், கர்த்தர் அவருடைய அடிமையாக இருக்கிற என்னுடைய தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார், ஆதலால் எனக்கு இந்த கிருபை கிடைத்தது, ஆதலால் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மரியாளுக்குள்ளே தேவனுடைய கிருபை கிடைப்பதற்கு, இவ்வளோ பெரிய கிருபையை கொடுப்பதற்கான காரணம் அவங்களுக்குள் காணப்பட்ட ஒரு தாழ்மை. அந்த தாழ்மை என்ன தாழ்மை பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. முதல்ல மரியாளத்தில் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இருக்க அந்த சந்தேகத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், அப்பொழுது நீ இப்படி கர்ப்பம் தரித்து பெற்றெடுப்பாயின்னு சொல்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ மரியாள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 38ஆம் வசனத்தில், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஒரு கன்னிப்பெண் தான் பெற்ற, ஒருவேளை ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட பெண், ஆமாம், ஆனால் அந்த புருஷன் இல்லாமலேயே பரிசுத்த ஆவினாலே நான் கர்ப்பம் தரிக்க போகிறேன். அப்போ இந்த உலகத்தில் எனக்கு என்னெல்லாம் சம்பவிக்குமோ, எப்படிலாம் நிந்தை வருமோ, அவமானம் வருமோ, எல்லாத்தையும் அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனாலும் அதை எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவருக்கு தன்னை அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, அதுதான் அவங்ககிட்ட காணப்பட்ட தாழ்மை. தேவன் அவங்களுடைய இருதயத்தை அறிந்திருந்தார். இந்த பெண் இப்படி தன்னை ஒப்பு கொடுப்பாள் என்று அவருக்கு தெரியும். அப்போ ஆண்டவருக்கு தன்னை அடிமை என்று ஒப்பு கொடுத்தார்கள். அடிமைனா என்ன சொன்னாலும், எஜமான் என்ன சொன்னாலும் அவர் செய்வார். அடிமை தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய சுயநலத்தை அவர் பார்க்கவே மாட்டார். அப்படி தானே? அப்போ அடிமை என்று சொல்லி உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஆண்டவரே, நீ என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறீரோ அதுபடி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இளம் வாலிப வயதிலே தன்னை முழுவதுமாய் தேவனுக்கென்றே அர்ப்பணித்தார், அவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு. அந்த மரியாள் தான் பாருங்களேன், கானா ஒரு திருமண வீட்டில் பேசும்போது சொல்கிறாங்க, யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில், திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு, ஏசப்பாட்ட போய் சொல்கிறாங்க. அடுத்து அந்த வேலைக்காரரை பார்த்து மரியாள் என்ன சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை பாருங்கள், இயேசு என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தது தான் மரியாளிடத்தில் காணப்பட்ட தாழ்மையான ஒரு குணம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மரியாளிடத்தில் தேவ தூதன் தான் வந்து பேசினார். தேவன் நேரடியாக வரல, ஆனால் தேவ தூதன் வந்து பேசினார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நமக்கு யார் மூலமாய் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டாலும் அந்த வார்த்தையை அந்த வார்த்தையை நீ அப்படியே ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். இது ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் என் கூட பேசுகிறார், அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் கட்டாயம் செய்வேன் என்று சொல்லி அவருக்கு அர்ப்பணிக்கிற, அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு தாழ்மையுள்ள இருதயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் என்றால் நாம் கட்டாயம் தேவனிடத்திலே கிருபை பெற்றவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை யார் வழியாக, எந்த வழியாக, எப்படி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, அதை சட்டை பண்ணவே மாட்டாங்க, அதை அலட்சியம்தான் பண்ணுவார்கள், அதை அசட்டை தான் பண்ணுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்தில் கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் என்கிட்ட அவர் பேசினாலும் சரி, அல்லாவிட்டால் அவருடைய ஊழியர்கள், அவருடைய தாசர்களை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை என்னிடத்தில் பேசப்பட்டாலும், ஒருவேளை உங்கள் வீட்டார் மூலமாய், உங்களுடைய கணவர் மூலமாய், உங்களுடைய பிள்ளைகள் மூலமாய், உங்களுடைய சகோதரிகள் மூலமாய், நம்முடைய தாய் தகப்பன் மூலமாய், யார் மூலமாய் தேவனுடைய வார்த்தை பேசப்பட்டாலும், தேவன் பேசுகிறார் என்றால் நமக்கு அது நல்லா தெரியும். நம்முடைய ஆவிக்கு இது தேவன் பேசுகிறாரா, இது மனுஷன் சொல்கிறாரான், அப்படி ஒருவேளை நமக்கு தெரியலனா கூட நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கும் போது கட்டாயம் அதை அவர் பேசினாரா இல்லையா என்று உறுதி பண்ணுவார் நமக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் உங்களோடு எந்த விதத்தில் பேசினாலும் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் கட்டாயம் அதை செய்யணும் என்ற ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு கீழ்ப்படிதல், உங்களை அடிமையாய் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை அர்ப்பணிக்கிற ஒரு தாழ்மையுள்ள இருதயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், நாம் கட்டாயம் தேவனிடத்தில் கிருபைகளை பெற்றவர்களாக இருப்போம். அப்போ ஆண்டவர் பாருங்க, இன்னொரு இடத்துல இதே மரியாளை குறித்து மக்கள் வந்து பாராட்டுறாங்க. இயேசுவை குறித்து சொல்லும்போது சொல்கிறாங்க, உம்மை சுமந்த கர்ப்பங்களும் உம்மை சுமந்த முளைகளும் பாக்கியவான்கள், நீ பாலுண்ட முளைகளும் பாக்கியவான்கள்னு சொல்கிறார்.
அப்போ பாக்கியம் உள்ளதுன்னு யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? மரியாளை குறித்து தான் சொல்லப்படுது. அதே நேரத்தில் இயேசு உடனடியாய் சொல்கிறார், அப்படி ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். யார் தேவனுடைய வார்த்தையை கேட்டு எந்த விதத்தில் கர்த்தர் உங்களோட பேசினாலும் அந்த வார்த்தையை கேட்டு அதை காத்து அதன்படி நடக்க தன்னை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்குறாங்களோ, அதை வாஞ்சியோடு என் ஆண்டவர் பேசிட்டாருன்னு அர்ப்பணிக்கிறாங்களோ அவர்கள் பாக்கியவான்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்கு இருக்குதா? இல்லாவிட்டா சில நேரம் சில வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுவேன், சில வார்த்தைகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்க முடியாது, இப்படியெல்லாம் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, நான் ஆண்டவருக்கு அடிமை. உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? நான் ஆண்டவருக்கு அடிமை, என் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ நான் அதை செய்வேன் அப்படி உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடியவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நாம் தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோடு இருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கட்டாயம் கிருபைகளை கொடுக்கிறார். அடுத்த ஆண்டவர் என்ன தாழ்மையை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்? நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு தாழ்மை நமக்கு வேண்டும். பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற தாழ்மை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தாவீது பாவம் செய்தார், பத்சேபாளிடத்திலே பாவம் செய்தார். பத்சேபாளுடைய புருஷனாகிய உரியாவை கொலையும் செய்தார். ஒரு பாவத்துக்கு மேல் ஒரு பாவம் அவர் துணிகரமாய் அந்த நேரத்தில் செஞ்சிட்டார். ஆனால் சங்கீதம் 51 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் அவருடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தினார். உணர்த்தின உடன் தானே அவர் ராஜா. எத்தனையோ ராஜாக்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகள் அந்த ராஜாக்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தும் போது அவங்க அந்த தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக எழும்புவாங்க. உடனே அந்த தீர்க்கதரிசிகளை பிடிச்சி ஜெயிலில் சிறைச்சாலையில் போட்டுருவாங்க, அல்லட்டா அவங்களை காவலர்களை போட்டு அவங்கள தண்டிப்பாங்க. சிலரை கொலையும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ராஜா, இந்த தாவீது ராஜா, அவர் செய்த பாவத்தை கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய் கண்டித்து உணர்த்தின உடன் தானே அவர் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தேவனுடைய சமூகத்தில் போய் உபவாசத்தோடு கதறி அழுகிறார். தன் பாவத்தை ஒத்துக்கொண்டார். தேவனுடைய கிருபைக்காக அவர் கெஞ்சுகிறார், ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதிரும், உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும். பாவம் செய்யும் போது நாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போகிறோம். ஆனால் அதை கண்டித்த தேவன் உணர்த்தின உடன் தானே அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு மனம் திரும்பினார். தேவனுடைய கிருபைக்காய் கெஞ்சினார். ஆதலால் தான் தாவீது மேல் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் இருந்தது. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டார். அப்போ பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற, கண்டித்து உணர்த்தும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தாழ்மையுள்ள இருதயம் தாவீது இடத்துல இருந்துச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 33 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மனாசே என்கிற ராஜா. அந்த ராஜா பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பானதை செய்தான். தேவன் அருவருக்கிற விக்கிரகத்தின் கிரியைகளால் தான் தேசம் முழுவதையும் அவன் தீட்டுப்படுத்தினான். ஜனங்களையும் அந்த பொல்லாப்புக்குள்ளே அவன் நடத்தினான். கர்த்தருடைய ஆலயமாகிய பலிபீடத்துக்குள்ளேயும் அந்த விக்கிரக சிலைகளை அவன் வைத்தான். அப்போ ஆண்டவர் எவ்வளோ கோபப்பட்டிருப்பாருன்னு பாருங்கள். எத்தனையோ முறை அவனுக்கும் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரித்தார். ஆனால் அவன் அதுக்கு காது கொடுக்கவே இல்லை. கர்த்தர் அவனை தண்டித்தார். எப்படி தண்டித்தார்? அசீரியா ராஜாவின் கையிலே, அவனுடைய சேனாதிபதிகளின் கையிலே அவனை ஒப்பு கொடுத்தார். அவங்க வெங்கல சங்கிலி போட்டு அவனை எருசலேமிலிருந்து அசீரியாவுக்கு இழுத்து கொண்டு போனார்கள். ஒரு ராஜாவுடைய நிலைமை எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும். அங்கே போய் அவனுக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருந்துச்சுன்னு தெரில. ஆனால் அந்த ராஜா அந்த நெருக்கத்தை அவன் அனுபவிக்கும் போது தேவனுக்கு நேராய் மனம் திரும்பினான். தன் பாவத்தை உணர்ந்தான், தன் பாவத்தை ஒத்துக்கொண்டான். ஆண்டவரிடத்தில் தன் பாவத்தை அறிக்கையிட்டு அவன் கெஞ்சுகிறான், அழுகிறான். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் அழுகிறான். ஆண்டவர் கிருபை நிறைந்த தேவன், இரக்கம் நிறைந்த தேவன். பாருங்க, அவனுடைய கெஞ்சுதலுக்கும் அவனுடைய மன்றாட்டுக்கும் ஆண்டவர் இறங்கி அவனை அந்த காரியத்திலேருந்து விடுவிச்சு அவன் தேசத்துக்கு மறுபடியும் கொண்டு வந்து எருசலேமுக்கே கொண்டு வந்து ராஜாவாக நிறுத்திட்டார். எவ்வளோ பெரிய கிருபை! இது மனுஷர்களால் முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் கர்த்தர் தன் பாவத்தை ஒத்துக்கொண்டு அவன் மனம் இறங்கி அழுததுனாலே, கெஞ்சினதுனாலே அந்த கிருபை தேவன் அவன் கொடுத்தார். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரு? நாம் எல்லாருமே பாவம் செய்கிறவங்க தான். ஆனால்
சின்ன பாவமோ பெரிய பாவமோ உங்கள் பாவத்தை யார் மூலம் தேவன் கண்டித்து உணர்த்தினாலும், அல்லாவிட்டால் உங்கள் மனசாட்சியின் வழியாய் ஆவியானவர் கண்டித்து உணர்த்தினாலும், உங்களோடு எந்த விதத்தில் அவர் கண்டித்து உணர்த்தினாலும் அதை நான் அப்படி தான் இருக்கேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒத்துக்கொண்டு உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு அவருடைய கிருபைக்காய் கெஞ்சுகிற பிள்ளைகளாய், தாழ்மையுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஒருவேளை உங்கள் பாவத்துக்காக நீங்கள் உணராமல் இருந்து உங்களை தண்டிச்சிருக்கலாம் ஆண்டவர். அந்த தண்டிக்கிற நேரத்திலாவது உங்களுடைய குறைகளை நீங்கள் உணர்ந்து நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை கேட்டால் கட்டாயம் அவர் கிருபை அளிப்பார். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உங்கள் பாவத்தை ஒத்துக்கொள்ள அவரிடத்தில் அறிக்கையிட தயங்கவே செய்யாதீங்க. நம் தேவன் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். அவரிடத்துல வந்து கெஞ்சிட்டிங்கன்னா, அவர் காலில் போய் நீங்கள் விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். அது எப்படிப்பட்ட தவறுகளாக இருந்தாலும் அதை மன்னித்து தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை தருவார், கிருபையை தருவார். அதான் ஆண்டு சொல்றார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இப்படி உங்களுக்குள் தங்கள் பாவங்களை உணர்ந்து ஏனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடினாலே பாவத்தை கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். அவர் உணர்த்த எத்தனை முறை உணர்த்தினாலும் அத்தனை முறையும் நீங்கள் உங்களை தாழ்த்தி நீங்கள் உங்களை சீர்படுத்துவீர்கள் என்றால், மனம் திரும்புவீர்கள் என்றால் தேவனுடைய கிருபையை நாம் என்றென்று பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அது மாத்திரம் தண்டனை அனுபவிக்கும் போது மனம் திரும்பலாம். மனம் திரும்பினால் அவருடைய இரக்கம் கிருபை நமக்கு உண்டு. கடைசி ஆண்டவர் சொல்றார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஆண்டவர் தன்னை குறித்து அவர் சொல்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் இயேசு. ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க, என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு மனத்தாழ்மை நிறைந்தவராக இருந்தால் அவருடைய தாழ்மையை நம்ம கற்றுக்கொள்ளணும். யாரெல்லாம் அவருடைய தாழ்மையை கற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவருடைய தாழ்மையை வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் தாழ்மையை நம்ம ரொம்ப வாஞ்சிக்கணும். அப்போ தான் நமக்குள்ளே தாழ்மையுள்ள இருதயம் வரும். நாம் இயற்கையாகவே தாழ்மை உள்ளவங்களாக கிடையாது. நமக்குள்ளே எத்தனையோ பெருமையான காரியங்கள் நமக்குள்ளே உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் அவருடைய தாழ்மையை நல்லா நீங்கள் பார்க்கலாம். அந்த சுவிசேஷ புத்தகங்களில் அந்த தாழ்மையை நீங்களும் நானும் வாஞ்சிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த தாழ்மை எனக்கு வேணும்னு நம்ம ஜெபிக்கணும். அந்த தாழ்மையை நம்ம ஆண்டவரத்தில் கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தணும், கிருபை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அப்பொழுது கட்டாயம் தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு ஒரு சீஷருடைய கால்களை கழுவுகிறார். அப்போ அவரிடத்துல சீஷருடைய கால்களை கழுவுகிற ஒரு தாழ்மை ஆண்டவரிடத்தில் காணப்பட்டுச்சு. அவர் போதகர், அவர் ஆண்டவர். சொல்றார், நான் ஆண்டவர், நான் போதகர், நானே உங்கள் கால்களை கழுவுனேன்னா நீங்களும் கால்களை ஒருத்தர் கழுவுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரும் போதகருமாக இருக்கிற அவரே தன் சீஷர்களுக்கு முன்பாக ஒரு பணிவிடைக்காரனை போல நின்றார். ஆண்டவர் ஒரு பணிவிடைக்காரனாய் செயல்பட்டார். நம்மளை தேவன் எவ்வளோ உயர்த்தினாலும், எவ்வளோதான் நம்மளை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தினாலும், நம்ம ஆண்டவரை போல ஒரு பணிவிடைக்காரனாக நம்மை தாழ்த்த வேண்டியது ரொம்ப 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 அவசியம். அந்த தாழ்மையை நம்ம கற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம அப்படிப்பட்ட இயேசுவின் தாழ்மை, ஆண்டவரை சீஷருடைய கால்களை கழுவின உம்முடைய அந்த தாழ்மை, உங்களுக்கு அதனுடைய ஆழம் அர்த்தம் சரியாக புரியுதோ இல்லையா, ஆனால் நீங்கள் அந்த தாழ்மையை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நானும் உம்மை போல ஒரு பணிவிடைக்காரனை போல நிற்கிற ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தை எனக்கு தாருன்னு கேளுங்க. ஆண்டவர் அந்த தாழ்மையை தருவது மாத்திரமல்ல, கிருபைகளை தருகிறார். அடுத்து யோவான் 17ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு அந்த இடத்துல ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அதில் கடைசி அவர் எதற்கு ஜெபிக்கிறார் தெரியுமா? பிதாவை பார்த்து, பிதாவே, நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல நம்முடைய வார்த்தையை கேட்டு நம்மை விசுவாசிக்கிற இந்த ஜனங்கள், இந்த சீஷைகள், இந்த கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாரும்
அவங்களுக்குள்ள ஒன்றாக இருக்கணும். அவங்க எல்லாரும் ஒருமனப்பாட்டில் தேர்னவங்களாக இருக்கணும். அவங்க ஒருத்தர் அன்பாக இருக்கணும், ஒருமனமாக இருக்கணும். நமக்குள்ளேயும் அவங்க ஒன்றாக இருக்கணும். பிதாவை பார்த்து இயேசு ஜெபிக்கிறார், நீரும் நானும் ஒன்றாக இருப்பது போல் அவங்க நம்மிலேயும் ஒன்றாக இருக்கணும், அவங்களுக்குள்ளேயும் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும். ஒரு ஜபக்குழுவாக ஜெபிக்கிறோமா, நமக்குள்ளே நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கணும். நம்முடைய சபை ஒன்றாக இருக்கணும், நம்முடைய குடும்பம் ஒன்றாக இருக்கணும். நம்முடைய இப்படி நம்முடைய ஊழியர்கள் மத்தியில் ஒன்றாக இருக்கணும். இப்படி நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் ஒவ்வொருவரும் ஒன்றாய் ஒருமனமாய் அதில் தேறினவர்களாய் கர்த்தர் விரும்புகிற வண்ணம் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான ஜெபத்தை ஆண்டவர் பாரத்தோடு வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜெபத்தை நாமும் ஏறெடுக்கணும். என் குடும்பம் கர்த்தருக்குள்ளே ஒன்றாக இருக்கணும், நானும் என் கணவர் உமக்குள்ளே ஒன்றாக இருக்கணும், நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் உமக்குள்ளே ஒன்றாக இருக்கணும், நாங்களும் எங்களோட ஊழியர்கள், நாங்கள் சார்ந்திருக்கிற ஜபக்குழுக்கள், நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிற எங்கள் விசுவாசிகள் ஊழியர்கள், நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாக இருக்கணும், எங்கள் சபைகள் ஒன்றாக இருக்கணும், ஒருமனமாக இருக்கணும் என்று சொல்லி நாமும் தாழ்மையோடு இப்படி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டோம் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தேவன் நமக்கு அந்த ஜெபத்தை கேட்பார், நமக்கு அவர் கிருபையை கொடுப்பார். அப்போ இயேசுவின் தாழ்மைன்னு சொல்லும்போது நிறைய காரியம் இருக்குது. இன்றைக்கி இந்த 2 காரியத்தை ஆண்டவர் குறிப்பாக சொல்கிறார். சீஷருடைய கால்களை கழுவின அந்த தாழ்மை, நாம் ஒருமனப்பாட்டில் தேர்னவங்களாக இருக்கணும், ஒன்றாக இருக்கணும்னு வேண்டிக் கொண்ட அவருடைய தாழ்மை, அந்த தாழ்மையின் ஜெபத்தை நாமும் ஏறெடுக்கணும். வாஞ்சிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு நான் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறேன். அப்போ தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். மரியாளை போல கிருபை பெற்றவர்களாய் நாம் வாழணும்னா ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி அவருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. உங்கள் பாவங்களை ஒத்துக்கொண்டு நீங்கள் கண்டிக்கப்படும் போது, அல்லாவிட்டால் தண்டிக்கப்படும் போது உங்களை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பினா தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவின் தாழ்மையை வாஞ்சித்து அவரிடத்தில் கற்றுக்கொண்டு அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு தரும்படியாய் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிருபை நிறைந்த தேவனே, கிருபையாக எங்களை ரட்சித்தவரே, அப்பா இந்த நாளிலும் கூட உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற உம்முடைய ஜனங்களாய் இந்த வார்த்தையை கேட்குறீங்க எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தை, மரியாளுக்குள் காணப்பட்ட அந்த தாழ்மை, ஆண்டவரே ஒரு தாவீதுக்குள்ளே காணப்பட்ட அந்த தாழ்மை, என் இயேசுவுக்குள் காணப்பட்ட அந்த தாழ்மை எங்களுக்கும் தாரும் சுவாமி. அந்த தாழ்மையுள்ள ஒரு இருதயம் எங்கள் எல்லாருக்குள்ளே உண்டாகட்டும் அப்பா. அந்த தாழ்மை ஆவி எங்கள் மேலே ஊற்றப்படட்டும் சுவாமி. எங்களையும் உம்முடைய கிருபையை அதிகமாய் பெற்று உமக்குள்ளாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் எல்லாருக்கும் நீ கிருபை தார். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.